2024ஆம் ஆண்டு நான் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன். அப்போ இந்த இடம் வந்து இந்த கதவெல்லாம் மூடி இருந்துச்சு, இங்கே வேலை நடந்துருந்தது. அப்போ இங்கே வந்து சாமியோடைய படத்தை பார்த்துட்டு, இந்த சாமி வந்து என்னை நான் காட்சி கொடுத்தது எப்படின்னா, வடபழனியில் நான் வீட்டில் தூங்கின்னு இருக்கும்போது என்னை வந்து இந்த இடத்துக்கு டிசம்பர் 4ஆம் தேதி 2024 என்னை இந்த இடத்துக்கு வரவழைச்சு இந்த படத்தின் மூலமாக அருள் செஞ்சார். இவருடைய குருநாதர் தான் வடிவேல் ஐயா. கைவல்ய நவநீதத்துக்கு உரை எழுதியவர். அந்த குருநாதர் வடிவேல் ஐயா ஜீவசமாதி சென்னை திருவத்தூரில் இருக்குது. அதுக்கு நம்ம திருப்பணி செஞ்சுருக்கிறோம். ஆனால் இவரை பற்றி தெரியாது. இவர் என்ன தூங்கி இருந்தவங்க காலையில் 10 மணிக்கு அசதியில் இருந்தவனை திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கம் இங்கே வந்து சாலையெல்லாம் விரிவுபடுத்துறதுனால நிறைய இடங்களை இடிச்சிருக்காங்க. இந்த முன்னாடி பார்த்தவங்களுக்கு இந்த இதுதான் பஸ் ஸ்டாப்பிங்னு தெரியாது. கவனிச்சு தான் நானே இறங்கணும். இது வந்து போலிவாக்கம் ஊருக்குள்ளே போகிற இடம். சித்திரை பௌர்ணமி, போலிவாக்கம் கிராமம், அம்மனுக்கு மூஞ்சல் தாராட்டலாம். போலிவாக்கம் அருள்மிகு சென்னை அயனாவரத்தில் அருள் செய்து வந்த பிரம்மஸ்ரீ பிரம்மசித்திர குழு நிறுவனர் அயனாவரம் நித்யானந்த சுவாமிகளுடைய ஜீவசமாதி இங்கே இருக்குது. சென்னை பேரம்பாக்கத்தில் இருக்கிற நரசிங்கபுரம் அங்கே ஜீவசமாதி கொண்டு அருள் செய்யும் அருள்மிகு குழந்தைவேல் சுவாமிக்கு இந்த ஊர்லேயும் அவர் 75 ஆண்டுகள் முன்பு தங்கியிருந்து மக்களுக்கு அருள் செய்யறதுனால அவருடைய பக்தர்கள் அந்த காலத்துலேருந்து சித்திரை பௌர்ணமியில் இங்கே ஒரு குரு பூஜை தனியாக நடத்துகிற வழக்கம் உண்டு. சண்முகநாயகன் திருக்கோயில் மற்றும் ஆசிரமம் செல்லும் வழி அருள்மிகு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஜீவசமாதி போகிற வழி. இங்கே வந்து இந்த ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. இங்கே தான் குழந்தைவேல் சுவாமிக்கு குரு பூஜை நாளைக்கு நடைபெறுகிறது. அருள்மிகு சித்தர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஜீவசமாதி மற்றும் ஆசிரமம் இருக்கிற இடம். அருள்மிகு நித்யானந்த சுவாமிகள் சித்ரா பௌர்ணமி முன்னாள் நித்திய பூஜை, மாலை பூஜை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், ஐயா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ராமகிருஷ்ண ஐயா ரமணர் சுவாமிகள் திருவள்ளுவர் காரைக்கால் அம்மையார். இதுதான் ஔவையார். இது காரைக்கால் அமர்ந்திருக்குது. காரைக்கால்னா இன்னும் இருக்குது ஔவையார், விவேகானந்தர், அருணகிரிநாதர், வள்ளல் பெருமான், பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள். நன்றி, வாங்க. ரொம்ப நன்றி. விஞ்ஞான சம்பந்தர், விநாயகர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அப்பர் பெருமான், பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மனைவி, சிவகாட்சி சுவாமிகள், சிறக்காய் சாமி, ஆதிசங்கரர், வாரியார் சாமிகள், ஸ்ரீ சாய்பாபா, காஞ்சி மகா பெரியவர், பட்டினத்தார், பத்திரகிரியார், ஆணிகள், சமாதி
சரஸ்வதி தேவி, பிரம்மா இப்படி வந்து அமைப்போடு இருக்காங்க. மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, சிவபெருமான், பார்வதி, சென்னை திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. போலிவாக்கம் திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இங்கு இலுப்பேஸ்வரர் திருக்கோயில் என்று கேட்டால் சொல்லுவாங்க. குளக்கரை ஓரத்தில் அமைந்திருக்கிறது. இங்கே இருக்கிற ஆதிசிவம் உழவாரப்பணி அன்பர்கள் மணவாள நகரை சார்ந்தவர்கள், இவருடைய உதவினால் நமக்கு குழந்தைவேல் சித்தர் குறித்து நிறைய தகவல்கள் கிடைச்சது. குழந்தைவேல் சித்தர் வந்து இந்த பகுதியில் தங்கியிருந்து அவர் இந்த ஊர் மக்களுக்கு உபதேசங்கள் செய்து நிறைய அருள் செய்தவர். அவருடைய குரு பூஜையை ஊர் மக்கள் எல்லாம் சித்திரை பௌர்ணமி அன்று சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் பிறந்த ஊர் வந்து வாழ்ந்த ஊர், தவம் செய்தவர், சமாதியான ஊர் வந்து சென்னை பேரம்பாக்கம் நரசிங்கபுரத்தில் அமைஞ்சிருக்கு. அவர் ஜீவசமாதி அங்கே இருக்குது. அங்கே அவர் நட்சத்திர அடிப்படையில் அவருடைய குரு பூஜை நடைபெறுகிறது. நன்றி. அருள்மிகு குழந்தைவேல் சுவாமிகள் எல்லா தீங்கையும் நீங்கோல் என்பதால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே, நல்லார் நாமம் நமச்சிவாயவே. உண்ணிய புயலவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. கோவிலுக்கருங்களும் பொங்குதாமரை ஆவினுக்கரங்களும் அரணஞ்சாடுதல் கோவிலுக்கருங்களும் கோட்டமெல்லது நாவினுக்கருங்களும் நமசிவாயவே. ஓம் நமசிவாய. ஓம் திரையம்பகம் யஜாமகே சுவர்ணம் புஷ்டிவர்தனம் உருவாருதமிவ வந்தனான் மருத்யோர் முச்சியமாமதார். ஓம் திரைபகாய நமக. ஓம் விருதேசனாய நமக. ஓம் சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாயியே சரண்யே திரியே கௌரி நாராயணி நமஸ்தே. ஓம் சத்யோம் காமாட்சிகாய நமக. ஓம் நமசிவாய நமசிவாய. வச்சுடுங்க சார். ஓம் நமசிவாய. நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லா இருக்கிறார்கள். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு நான் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன். அப்போ இந்த இடம் வந்து இந்த கதவெல்லாம் மூடி இருந்துச்சு, இங்கே வேலை நடந்துருந்தது. அப்போ இங்கே வந்து சாமியோடைய படத்தை பார்த்துட்டு, இந்த சாமி வந்து என்னை நான் காட்சி கொடுத்தது எப்படின்னா, வடபழனியில் நான் வீட்டில் தூங்கின்னு இருக்கும்போது என்னை வந்து இந்த இடத்துக்கு டிசம்பர் 4ஆம் தேதி 2024 என்னை இந்த இடத்துக்கு வரவழைச்சு இந்த படத்தின் மூலமாக அருள் செஞ்சார். இவருடைய குருநாதர் தான் வடிவேல் ஐயா. கைவல்ய நவநீதத்துக்கு உரை எழுதியவர். அந்த குருநாதர் வடிவேல் ஐயா ஜீவசமாதி சென்னை திருவத்தூரில் இருக்குது. அதுக்கு நம்ம திருப்பணி செஞ்சுருக்கிறோம். ஆனால் இவரை பற்றி தெரியாது. இவர் என்ன தூங்கி இருந்தவங்க காலையில் 10 மணிக்கு அசதியில் இருந்தவனை தட்டி எழுப்பி இங்கே வரவழைச்சு அருள் செஞ்சார் டிசம்பர் 4. அதுக்கப்புறம் இவருடைய ஜீவசமாதி டிசம்பர் 8, 2024 சென்னை பேரம்பாக்கம் நரசிங்கபுரத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சி அங்கே வந்து நம்ம வழிபாடு செஞ்சோம். அது பிறகு தொடர்ந்து அவருடைய குரு பூஜை மாசி மாதத்தில் வருது. அது பங்கு கொண்டிருக்கோம். சொல்லுங்கள் சொல்லுங்கள். பாட்டா பாடுங்க, சிவன் பாட்டு. இல்லை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். சித்திரை பௌர்ணமி அருள்மிகு குழந்தைவேல் சாமிகளுடைய குரு பூஜை நடக்குது. அது வந்து காலகாலமாக நடந்துட்டு வருது. அவர் வந்து போலிவாக்கத்தில் வந்து அவர் வந்து பேரம்பாக்கம் பக்கம் அவருடைய இருந்தாலும் போலிவாக்கத்தில் வந்து அவர் ஆன்மீக குருவை ஏற்றுக்கிட்டு அவர் சொன்ன உபதேசங்களை ஏற்றுக்கிட்டு அவர் வந்து எவ்வளோ நல்ல மக்களுக்கு நல்ல அருள் தான் செய்துட்டு வந்தார். அதனால் அவர் வந்து ஒரு வருஷம் தவறாமல் சித்ரா பௌர்ணமி குரு பூஜை செய்துட்டு வரோம். அந்த குரு பூஜை செய்யும்போது அந்த சிவனடியார், இப்போ அவருக்கு அப்புறம் அந்த சிவனடியார் வந்து அவருடைய பீடத்தில் இருக்க குரு வந்து அந்த குரு பூஜையை தவறாமல் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து உபதேசம் கூட கொடுப்பாங்க. நமச்சிவ மந்திரம் இது காதில் உபதேச மந்திரம் சொல்லுவாங்க. அப்புறம் ஆன்மீக எல்லாம் உரையாக செய்வாங்க.
எல்லாம் செய்வாங்க. அதனால் ஒவ்வொரு வருஷம் சித்திரா பௌர்ணமிக்கும் சிறப்பான பூஜை அதாவது குரு பூஜை கோழியாக்கம் சிவன் கோயிலில், கோழியாக்கம் சிவன் கோயில், அதாவது அருள்மிகு காமாட்சி அம்மன் சமேத இலிப்பேஸ்வரர் கோயிலில் இந்த குரு பூஜை தவறாமல் நடத்திட்டு வரோம். அதனால் ஏராளமான ஜனங்கள், வெளியூர் ஜனங்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. அதில் இதை பார்க்குறவங்க எத்தனை மணிக்கு? காலையில் ஒரு 10 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் பூஜை, உபதேசம், அதாவது பாராயணம், தேவாரம், அவருடைய இனிச பாராயணங்கள் அதெல்லாம் சிறப்பாக நடக்குது. அப்புறமா வந்து முக்கியமாக வந்து இந்த பூஜையில் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து இளநீர் வந்து பூஜையில் வச்சு அந்த இளநீர் வந்து அந்த பூஜையில் வச்சு அந்த இளநீர் கூட கொஞ்சம் விபூதி சேர்த்து குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தை பாக்கியம் ஏற்படுது. அது ஏராளமாக பங்கு பெற்று அதை சிறப்பு பலன் அடைஞ்சிருக்காங்க. அதனால் வந்து ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியும் அந்த நரசிங்கபுரம், அவருடைய சொந்த ஊரான நரசிங்கபுரத்தில் அந்த சடங்கு நடந்துட்டு வருது. இப்போ சித்ரா பௌர்ணமிக்கும் அந்த பூஜை நடக்கிறதுனால அந்த இளநீர் பரிகாரம் வந்து செய்யறதுக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கலந்துக்கிட்டு நல்லா அந்த அருளை பெறலாம். அந்த ஒரு பாக்கியமாக இருக்குது. அது வந்து ஏராளமானவங்க அதில் பலன் அடைஞ்சிருக்காங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டவங்க அந்த அதுலேயும் பங்கெடுத்துக்கலாம். அந்த பூஜையில் கலந்துக்கிறது மகா சிறப்பு. ஏன்னா அந்த ஆன்மீக பெரியவர் அந்த காலத்தில் எவ்வளோ போலியாகிறதுக்கு நல்ல அருள் செய்திருக்காரு. அதாவது அவருடைய உபதேச மொழி வந்து நாங்கள் பின்பற்றி வந்தோம். இப்போது வந்து காலத்தில் கொஞ்சம் தவறி போனால் கூட அவருடைய உபதேச மொழி வந்து ரொம்ப காலமாக வந்து நாங்கள் பின்பற்றி தான் இருந்தோம். அதனால் மறக்காமல் அவருக்கு குரு பூஜை செஞ்சுட்டு வரோம். ஏராளமான மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த பீடத்தில் இருக்கிறவங்க, அதாவது குழந்தைவேல் சாமிகளுடைய பீடத்தில் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து குரு பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. நல்லா பாராயணம், உபதேசம் நிறைய சிறப்பாக செய்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக செய்கிறாங்க. அதனால் யார் பங்கு முடிஞ்சவங்க வந்து கலந்துக்கிட்டு அவருடைய வேலை பண்ணலாம். நன்றிங்க, நன்றி. மகிழ்ச்சி. திருச்சிட்டம்பலம். ஐயா பேர்? உங்கள் பேர்? அது வந்து இந்த இலிப்பேஸ்வரர் கோயிலில் பூஜை வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஜம்புலிங்கம். சரி, நன்றி. ஜம்புலிங்கம். நன்றிங்க, நன்றி. சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689814 9382268984. இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி. நேரலை பிரார்த்தனையில் 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். இந்த மூலிகை பொடியை பயன்படுத்த விரும்பினா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வச்சுக்கோங்க. அதில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அளவு வெற்றிலை எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேரு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியம சித்தியாகும், சகல சௌபாக்கியமும் உண்டாகும், வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும், வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ண அலைகள் இதெல்லாம் மறைந்து தொடரும் கவலை கஷ்டங்கள் பிரச்சனைலாம் நீங்கும், முகமலர்ச்சி புத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைகளுக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689814 9382268984. இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே. இது 1 கிலோ 6100 ரூபாய் ஆகுது.